கர்நாடகாவில் மே 7ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறும் நிலையில் பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மகன் PY ராகவேந்திரா போட்டியிடும் ஷிமோகா தொகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நீங்க தொடரலாம். கர்நாடகாவில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 14 தொகுதிகளுக்கான தேர்தலானது நடைபெறுவதை ஒட்டி மிக முக்கியமான தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட நாளை மாலையுடன் இந்த பிரச்சாரம் என்பது ஓயக்கூடிய நிலையில பிஜேபி, காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் தொடர்ந்து இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா ஷிமோகா தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியா கருதக்கூடிய ஒரு இடமா இருக்கு. குறிப்பா ஷிமோகா தொகுதியில எடியூரப்பா அவர்களுடைய மகன் ராகவேந்திரா போட்டியிடுகிறார். அதே போல குறிப்பாக சிவராஜ் அவர்களுடைய மனைவி கீதா சிவராஜ் அவங்க போட்டியிடுறாங்க. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அப்படின்றது குறித்து நேரடியா பேசலாம். சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? களம் எப்படி இருக்கு? ராகவேந்திரா 100க்கு 100% அவர் ஜெயிக்கிறாரு. எந்த விதமான டவுட்டு கிடையாது. இಡೀ ಶಿವಮೊಗ್ಗ ಜಿಲ್ಲೆயில அவர் செஞ்சிருக்கிற நல்ல வேலைக்கு கண்டிப்பா இந்த தடவை அவருக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கு, நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ಶಿವಮೊಗ್ಗ டிஸ்ட்ரிக்ட்ல அவர் மாதிரி வேலை யாருமே செஞ்சதே கிடையாது. அவர் இಡೀ ஒரே ஒரு வேலை கூட இல்லை. பாராளுமன்ற இத்தியாசத்துல அவராட்ட வேலை யாருமே செஞ்சதே கிடையாது. ஈஸ்வரப்பா அவங்க பிரிஞ்சு இருக்காங்க இல்லையா, அந்த வாக்குகள்லாம் பிரியும் இல்லையா? ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. பிஜேபி ஓட்டுக்கு தான் பிரியாது. எந்த விதமான பிரச்சனை கிடையாது. 100% PS ராகவேந்திரா ஜெயிக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? சிவராஜ்குமார் அவங்க வைஃப் போட்டிடுறாங்க, ஒரு ஸ்டார் கேண்டிடேட். சொல்லுங்க. சிவராஜ்குமார் வைஃபுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாதவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் ಶಿವಮೊಗ್ಗ மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ராகவேந்திரா அவர்கள் 100க்கு 200% வெற்றி பெறுகிறார். ಶಿವಮೊಗ್ಗ மாவட்டத்தில் 1,70,000 தமிழர்கள் வசிக்கின்றோம். தமிழர்கள் அனைவரும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக நிற்கின்றோம். இப்போ தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு இங்க எந்த மாதிரியான வசதிகள் இருக்கு, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? இங்க தமிழர்களுக்காக SLC வரைக்கும் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கின்றது. பள்ளி இருக்கு, தமிழ் பள்ளி இருக்கு. தமிழர்களாலேயே துவங்கப்பட்ட முருகர் கோவில் இருக்குது. அப்புறமா அந்த முருகர் கோவிலுக்கு 3 ஏக்கரா நிலத்தை எடியூரப்பா தமிழர்களுக்கே பட்டா செய்து கொடுத்திருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு பிரதான ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியா பார்க்கிறோம். ஷிமோகா தொகுதியில எடியூரப்பா மகன் சிவராஜ்குமார் அவங்களுடைய மனைவி, அதே போல இதே கட்சியை சேர்ந்த தற்போது இந்த இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஈஸ்வரப்பான்னு சொல்லி அவரும் தனிச்சு போட்டியிடுறாரு. இது போன்ற இந்த களத்துல மும்முனை போட்டி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு. இன்னும் நாளை மாலையுடன் இந்த பிரச்சாரம் ஓயக்கூடிய நிலையில இன்று முக்கியமான ஒரு பிரச்சாரமாக, சூலாவரி பிரச்சாரமாக இன்று காலை முதலே அனைத்து நிர்வாகிகளும், பிஜேபி, காங்கிரஸ் நிர்வாகிகள் களத்தில் இருக்கிறாங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.